18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளை, இப்போது நீ மனசுல எதை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியோ, எந்த விஷயம் நல்லபடியா நடக்குமோ நடக்காதோன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கியோ, அதை பத்தின உண்மையை சொல்றதுக்காக தான் இந்த கருப்பன் வந்தேன். உள்ளதை உள்ளபடி சொல்லத்தான் போறேன். எல்லாருக்கும் எல்லாமே நினைச்சது போல நடக்கலைனாலும் நீ நினைச்சதை நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுக்க கடமைப்பட்டுள்ளவனாக இந்த கருப்பசாமி நான் இருக்கேன். நம்பிக்கையை உனக்கு அச்சாணியாக வச்சுக்கிட்டு பொறுமையோட வாழ்ந்து வா. உன்னை சேர்க்க வேண்டிய இடத்துல நிச்சயமாக நான் சேர்த்துடுறேன். என்னையே சரணடைஞ்சு உன் வாழ்க்கை முழுவதும் என்னையே ஒப்படைச்சு என்கிட்டயே ஒப்படைச்சிட்டு நீ நம்பிக்கையோடு இருந்தா போதும். உன் பாரம் மட்டுமல்ல, உன் பாவத்தை கூட நான் சுமக்க தயாராக தான் இருக்கேன். நீ என்ன தெரிஞ்சா தப்பு செஞ்ச, தெரிஞ்சும் தெரியாமலும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் என்னென்னவோ தப்பு செஞ்சுட்ட. அப்படிப்பட்ட உன் பாவத்தையும் இப்போ நீ மனசுல சுமந்துக்கிட்டு இருக்க பாரத்தையும் ஏற்று நான் வாங்கிக்கிட்டு உன்னை எல்லார் முன்னாலும் சிறப்பாக வாழ வைக்க போறேன். உன்னை சுற்றி இருக்கவங்க யார் என்னவென்று சொன்னாலும் உன் பாதையில் நீ உறுதியாக இரு. உன் மேலே நீ நம்பிக்கை வை. ஏன்னா நீ என் மேலே வைக்கிற நம்பிக்கையை விட உன் மேலே வைக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை தான் உன்னால் எல்லாத்தையுமே முடியுங்கிற தைரியத்தையும் பலத்தையும் உனக்கு கொடுக்கும். இனிமே நானும் உன் கூடவே இருந்து நீ நினச்ச விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக நடத்தி தருவேன் என இப்போதே வாக்கு கொடுக்கிறேனேன் செல்லமே. உனக்கு கிடைச்ச வாழ்க்கையை வச்சுக்கிட்டே அதன் மூலமாக நீ யாருங்கிறத இந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்டு. எல்லார்கிட்டையும் தலைவணங்கி போக கற்றுக்கோ. எது நடந்தாலும் யார் உன்னை என்ன திட்டினாலும் கொஞ்சம் சிரம் தாழ்த்தி போகிறதுல தப்பே இல்லை. உன்னை தேடி எல்லாம் தானாக வரும்படி நான் செய்கிறேன். பணிவும் பொறுமையும் நிதானமும் உனக்குள்ளே இருக்கும்படி நீ எல்லா விஷயங்களையும் சரியாக செஞ்சினா மற்றது எல்லாமே உனக்கு வெற்றிகரமாக மாறும்படி நான் பார்த்துக்கிறேன் செல்லமே. இப்போ உன் மனசு கவலையில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா கவலையோ பயமோ வரும்போது அது உன்னை நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு இன்னும் உன்னை பயமுறுத்தி உன்னை கஷ்டப்படுத்தி ஏதாவது எதிர்மறை எண்ணங்களை உனக்குள்ள குடிப்புக வச்சிடும். அதனால கவலை இருக்கும்போதும் பயம் இருக்கும்போது தான் நீ இன்னுமே கூட தைரியமாக நேர்மறையான எண்ணங்களை உனக்குள்ள வரவழைச்சிக்கணும். வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள்ங்கிறது மாறி மாறி வரக்கூடியது தான். அதனால் இப்போது நடப்பதை பார்த்து சோர்ந்து போகாதே. ஒரு பெத்த தந்தை இல்லாட்டினா அந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் எப்படி தவிச்சு போவாங்களோ அப்படித்தானே இப்போது நீ தவிச்சு போய் துடிச்சு போய் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. இந்த கருப்பசாமி அப்பாவாக உன் கூட இருக்கும்போது நீ எங்கே போனாலும் நிழலாக நான் உன் கூட வரும்போது நீ எப்படி நினச்சி கவலைப்படுவ? நீ அடுத்து என்ன செய்யணும், அதை எப்படி செய்யணுன்றதையெல்லாம் நான் உனக்கு திட்டம் போட்டு வச்சிருக்கேன். நீ திட்டமிட்டபடியே நான் உனக்கு துணையாக இருந்து நீ எடுக்கக்கூடிய எல்லா செயல்களிலும் முயற்சியிலும் உனக்கு வெற்றியவே கொடுப்பேன். நீ தைரியமாயிரு. நீ கண்ணீர் விடும்போதெல்லாம் நான் உன் பக்கத்தில் தான் இருக்கேன்னு புரிஞ்சுக்கிட்டு தைரியமாக இருக்கணும் என் செல்லமே. என்னுடைய அருளால் இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகத்தான் நடக்க போகுது. இப்போது நீ மனசில் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க விஷயத்தையும் என் அருளால் உனக்கு நல்லபடியாக நடத்தி முடிப்பேன். நீ இழந்ததை விட இன்னும் சிறப்பானதை உன் கைகளில் உன் வாழ்க்கையில் பெறப்போற. உன் துன்பங்கள் எல்லாம் ஒரே நாளில் மறையும்படி என் அருள் உன்னை அடைக்கலமாக போகுது என் செல்லமே. இனி எந்த தடையும் உன் வாழ்க்கையில் இல்லாத அளவுக்கு வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். என் மேலே நிஜமான அன்பும் பக்தியும் பாசமும் வச்சிருக்க என் அன்பு பிள்ளையான உன்னை எந்த சூழ்நிலையிலுமே நான் கைவிட்ட மாட்டேன். நான் எங்கும் எப்போதும் உன் கூடவே தான் இருக்கேங்கிறத நீ புரிஞ்சுக்கணும். இத்தனை நாளாக உன் மனசில் தவிச்ச தவிப்புகளுக்கெல்லாம் இப்போது ஒரு முடிவு கட்ட போகிறேன். உன் கர்ம வினைகளையெல்லாம் நான் ஏற்றுக்கிட்டு, உன் கஷ்டத்தை எல்லாம் நான் ஏற்றுக்கிட்டு, மன பாரத்தையெல்லாம் நான் ஏற்றுக்கிட்டு நீ சந்தோஷப்படும்படியாக எல்லா விஷயங்களையும் உன் மனசுக்கேற்றாற் போல நடத்தி முடிக்க போகிறேன். உனக்கு கிடைக்க வேண்டிய மகிழ்ச்சியையும் நான் கிடைக்க செய்வேன் என் செல்லமே. நான் உனக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இனி எல்லாமே உன் விருப்பம் போலவே, உன் வாழ்க்கை போலவே எல்லாம் விமரிசையாக, சிறப்பாக, அழகாக, அற்புதமானதாக நடக்கும்.